فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفمن زين له سوء عمله فرآه حسنا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت معلما. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தார். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அப்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருக்குர்ஆனில் அறிமுகப்படுத்தும் ஒரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொறுப்புகள், அவர்கள் இந்த உலகத்தில் ஆற்றுகிற பணிகளை குறித்து பேசுகிறார். அவற்றில் இந்த வாக்கியம் இடம்பெற்றிருக்கிறது: யுஹில்லு லஹுமுத் த்வய்யிபாதி வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். நன்மையான செயல்களை எல்லாம் அவர் ஹலாலாக்கி வைக்கிறார், மானக்கேடான செயல்களை எல்லாம் அவர் ஹராமாக்கி வைக்கிறார். அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதித்தவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே அழகானவைகளாகும். அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்தவைகள் எல்லாம் அசிங்கங்களாகும். சில நேரங்களில் இந்த பொது நியதிக்கு மாற்றமாக மனித அறிவு தவறாக கூட சிந்திக்கும். அல்லாஹ் தடுத்த ஹராம்கள் சில வேளை மனித குலத்திற்கு அழகாக தெரிகிறது. அல்லாஹ் அனுமதித்த, செய்ய சொல்லி வலியுறுத்திய, மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்ட பல செயல்கள் மனித அறிவில் சில நேரம் அசிங்கமாக தெரிகிறது. ஆனால் உண்மை, ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் பிரித்தறியும் அறிவாற்றல் தந்திருக்கிறார். ஒரு முஸ்லிமின் பார்வை எப்போதும் ஷரீஅத்தை மையப்படுத்தியே பார்க்க வேண்டும். அல்லாஹ் அனுமதித்தவைகள் மட்டும்தான் அழகு என்று உணர வேண்டும். இறைவன் தடுத்ததெல்லாம் அசிங்கம் என்று உணர வேண்டும். இந்த அழகிலே இருக்கிற அழகுத்தன்மை சில நேரம் நமக்கு புலப்படாமல் போகலாம். தடுக்கப்பட்டவற்றிலே இருக்கிற அசிங்கம் சில நேரம் நமக்கு தட்டுப்படாமல் போகலாம். ஆனால் இறைவன் அனுமதித்தவை அழகானவைகள், இறைவன் தடுத்தவை அசிங்கமானவைகள். என்ன காலங்கள் மாறினாலும், காலங்களின் கோலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டாலும், கண்டுபிடிப்புகள் வேகமாக வளர்ந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவன் ஹராம் என்று சொன்ன ஒரு அசிங்கம் அழகாக முடியாது. ஆனால் சமீப காலங்களில் நிறைய அசிங்கங்களை நாமே அழகாக கருதுகிறோம். மறுபக்கம் அல்லாஹ் சொல்லி இருக்கிற நிறைய அழகானவைகள் சில நேரங்களில் புத்தி பேதலித்து போய் நமக்கு அசிங்கமாக தெரிவது ஆபத்தானது. அல்லாஹ் தந்திருக்கின்ற அறிவாற்றலை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் எது அழகு எது அசிங்கம் என்பதை தன் வாழ்க்கையிலே புரிந்து போக வேண்டும். இனி இந்த அழகில் அசிங்கத்தில் இன்னொரு கோணம் இருக்கிறது. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் பாவம் அதிகமாகி போனால் இறைவன் சில பேருக்கு அப்படியும் ஒரு தண்டனை கொடுப்பான். அவர்கள் செய்கிற தவறு அவர்களுக்கு அழகாக தெரியும். இது ரொம்ப ஆபத்தானது, திருந்துவதற்கு வாய்ப்பில்லாதது. நற்காரியத்தை நோக்கி அல்லது எது சரியோ அதை நோக்கி திரும்புவதற்குள்ள வாய்ப்பே இல்லை.
அவர் சரியில்லாததிலே இருக்கிறார், ஆனால் அது சரி என்று தெரியும். அசிங்கம், ஆனால் அசிங்கம் அழகென்று தெரியும். இந்த ஆபத்தில் பல பேரை இறைவன் அப்படியே தட்டழிந்து போகுமாறு விட்டு விடுவதுண்டு. சூரத்துல் கஹ்ஃபை முடிக்கிற தருணங்களில் இப்படி ஒரு வார்த்தை அங்கே வருகிறது. சூரத்துல் கஹ்ஃபில் குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா, நபியே செயல்களால் மிக நஷ்டமடைந்தவர்கள் யார் என்று நாம் அறிவிக்கட்டுமா? அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையில் அவர்கள் செய்த ஒட்டுமொத்த முயற்சியும் வேஸ்ட் ஆகிவிட்டது, வீணாகிவிட்டது. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவர்கள் அழகாக செயல்படுவதாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அது அழகில்லை. மறுமைக்கு வருகிற போதுதான் காலமெல்லாம் நஷ்டத்தில் இருந்தோம் என்பது புரியும். அசிங்கத்தை அழகென்று நினைத்து செயல்பட ஆரம்பித்து ஒரு கட்டத்தும் வரை அது திருத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகிற போது அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், அல் அக்ஸரீன அஅமாலன், உலகத்தில் செயல்பாட்டால் மிகவும் நஷ்டமானவர்கள் இவர்கள் தான். சில நேரம் அப்படி நடந்து விடுவதுண்டு. ஒரு செயல் நாம் ஒரு கற்கிற இருக்கிற போது அது தவறு, ஆனால் சரி என்றே அதை ஷைத்தான் அழகாக காட்டி விடுவான். அந்த அழகிலேயே காலம் முழுக்க பயணிப்போம். என் ஷைத்தானுக்கே அப்படித்தானே நடந்தது. ஷைத்தான் நமக்கு காட்டுவது இருக்கட்டும், ஷைத்தானுக்கே அப்படித்தானே. அவருக்கு சஜிதா செய் என்கிற போது இவன் சொன்ன வாதம் அதுதான். கலக்தஹு மின் தீன், அவர் மண்ணிலே படைக்கப்பட்டார், நான் நெருப்பிலே படைக்கப்பட்டவன். முடியாது முடியாது என்று நிற்கவில்லை. அவன் தவறிலே இருந்து திரும்ப வாய்ப்பே இல்லாதபடி அடுத்தடுத்தும் அதே தவறை வலுவூட்டுவதற்காக தொடர்கிறார். போய் ஆதம் ஹவ்வாவை சொர்க்கத்திலே வழிகெடுக்கிறார், சத்தியம் செய்கிறான், நான் நல்லவன் என்று நம்ப வைத்து சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றுகிறான். குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களின் ஆடைகளை களைந்தவன் அவன், அவர்களை வழிகெடுத்தவன் அவன், அவர்களை ஃபித்னாவிலே ஆழ்த்தியவன் அவன். கடைசியாக சொர்க்கத்திலே இருந்து வெளியிலே கொண்டு வந்து போட்டுவிட்டார். ஒரு செயலில் திருப்புவதற்கு நிதானிப்பதற்கு வழி இல்லாமல் சில வேளை அந்த செயல் அழகாகவே தெரியும். அண்ணன் தம்பி 2 பேர் குர்பானி கொடுக்கிறார்கள். குர்ஆனிலே இருக்கிறது, ஆதமுடைய மக்கள், கொலையாளியான காபிலும் மற்றவர் ஹாபிலும். ஒருவன் அழுகி போன தானியங்களை குர்பானியாக வைக்கிறான், மற்றொருவன் ஆட்டை வைக்கிறார். வானத்திலிருந்து வந்த அக்கால வழக்கப்படி நெருப்பு ஆட்டை கபூல் செய்து கொள்ளுகிறது. ஒரு குர்பானி ஏற்கவில்லை, என்ன செய்ய வேண்டும்? அழகானதை வைத்து அல்லாஹுவை அங்கீகரிக்க செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். தாறுமாறாக சிந்தித்தான். உன் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, என் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படல, எனவே நான் உன்னை கொல்லுவேன். முடிவு தவறு, போகிற பாதை தவறு. அவர் சொல்லுகிறார், இல்லை நீ என்னை கொல்லுவது தவறு. இறைவன் இது போன்ற குர்பானிகளை ஏற்பதில்லை. நீ ஒருவேளை என்னை நோக்கி கை நீட்டினாலும் மானவி வாசித்தியது இலைக்கு, நான் உன்னை நோட்டி அடிக்க மாட்டேன், உன்னை நோக்கி நான் என் கையை நீட்ட மாட்டேன், உன்னை கொல்லுவதற்கு நான் முயற்சி செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். கடைசி வரை தொடர்கிறது. கொலையும் செய்து முடிக்கிறான். இந்த உலகத்தின் கொலைகளின் இரத்தத்தில இருந்து பாவத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுகிறான். ஒரு தவறு கடைசி வரைக்கும் அந்த தவறு சரியானது என்றே நினைக்க துவங்கினால் அது ரொம்ப ஆபத்தானது. அது கடைசி வரை திரும்புவதற்கு வழி இல்லாமல் போய்விடும். இப்படி குர்ஆனிலே நிறைய நிகழ்வுகள், ஒரு செயல் அவர்கள் செய்வது தவறு, அவர்கள் இருக்கிற பாதை தவறு, அது அசிங்கம், நாற்றம், ஆனால் அழகாக காட்டப்பட்டுவிடும். குர்ஆன்ல இதற்கு அப்படியே வாக்கியத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஸுய்யின லிஃபிர்அவுன சூஉ அமலிஹி, ஒரு கட்டம் வரை பார்த்தோம், அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்? ஃபிர்அவுனுக்கு அவன் தீய செயலை அலங்காரமாக காட்டப்பட்டது. இது யாருக்கும் வரக்கூடாது, எல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு செய்தி. செய்கிற தவறு அழகாக தெரிய ஆரம்பித்தால் திருந்த வாய்ப்பில்லாமல் போகும். ஃபிர்அவுனுக்கு அவன் தீய செயல் அழகாக காட்டப்பட்டது. நான் பெரிய கடவுள் என்றான், அன ரப்புக்குமுல் அஅலா. அந்த தவறு திருத்தப்பட வேண்டும், திருத்தப்படும் சொன்னார்கள், மாற்றிக்கொள்ளவில்லை. அடுத்த கட்டத்திற்கு போனான். மா அலிம்து லகும் மின் இலாஹின் கைரி,
என் அல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுளும் இல்லை, நாட்டுக்கு அறிவிப்பு செய்தார். அடுத்த தவறு, ஒரு ஏணி ஏற்பாடு செய், நான் வானம் வரை போய் யாராவது இறைவன் இருக்கிறானா என்று பார்த்து விட்டு வருகிறேன். படிப்படியாக தவறு செய்கிறான், திரும்ப திரும்ப போகிறான். அலைசலி முல்கு மிஸ்ர் வஹாதிகள் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த எகிப்து தேசத்தை, மிஸ்ர் தேசத்தை நான் ஆளவில்லையா? இந்த ஆறுகள் எல்லாம் எனக்கு கீழே தானே ஓடுகிறது, என்னை பார்த்தால் கடவுளாக தெரியவில்லையா? திரும்ப திரும்ப அதே தவறை செய்தான். உச்சகட்டமாக அவன் மூழ்கடிக்கப்படுகிற வரை சொல்லி முடிக்கிற இறைவன் என்ன வார்த்தை சொல்லுகிறான் தெரியுமா? ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி, அவனுடைய கெட்ட செயலை அவனுக்கு அலங்காரமாக காட்டப்பட்டுவிட்டது. உலகத்தில் பல செயல்பாடு இப்படித்தான், அது அசிங்கம், ஆனால் சில பேருக்கு அழகாக காட்டப்பட்டு விடுகிறது. கடைசி வரை அசிங்கத்தை அழகென்று நினைக்கிறார்கள், தவறை சரி என்று கருதுகிறார்கள். தான் இருப்பதில் இருந்து வாபஸ் பெறுவதற்கு வழி இல்லாமல் மேலும் மேலும் அதே தவறை நோக்கி ஆழமாக முன்னேறுகிறார்கள். கடைசி வரை திருந்துவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். நிறைய இப்படி பார்க்கலாம். தவறு செய்பவர்கள் அந்த தவறினுடைய ஆழத்தில் போய்கொண்டே இருக்கிறார்களே ஒழிய செய்வது அசிங்கம் என்பது தெரியவில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நுபுவத்திற்கு முந்தைய அந்த துவக்க காலங்களில் என்ன நடந்தது? பாவம் செய்த ஆடையோடு தவாப்பு செய்யக்கூடாது என்று ஆடைகளை கழற்றிவிட்டு தவாப்பு செய்தார்கள். நிர்வாணத்திலேயே தவாப்பு செய்தார்கள். ஏனென்றால் கஅபா தோன்றிய காலத்திலே இருந்து கஅபா அவமதிக்கப்பட்டதில் அது போன்ற ஒரு அவமானம் கஅபாவிற்கு முன் எப்போதும் நடந்திருக்காது. எல்லாரும் குறைஷிகள் கொஞ்சம் வெட்க சுபாவம் அதிகமாக இருந்ததால் அவர்களும் அமனமாகவே தவாப் செய்தார்கள். ஆனால் இரவிலே செய்தார்கள், பகலிலே நாங்கள் ஆடைகளை வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நபி அவர்களிடம் சொல்லுங்கள், குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அசிங்கத்தை அல்லாஹ் உத்தரவாக ஒருபோதும் சொல்ல மாட்டான், போய் சொல்லுங்கள். லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, மானக்கேடானதை இறைவன் உத்தரவாக சொல்ல மாட்டான். அவர்கள் செய்வது ஒரு அசிங்கம், அந்த அசிங்கம் அவர்களுக்கு அழகாக தெரிகிறது, இல்லை வழிபாடாக தெரிகிறது. திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் அந்த தவறை, அசிங்கத்தை அழகாக கருதி செய்கிறார்கள். இறைவன் பதில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, மானக்கேடானதை, அருவருப்பானதை, ஆபாசமானவைகளை, இவைகளை எல்லாம் அல்லாஹ் செய்யுமாறு உத்தரவிட மாட்டான். அத்தகூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் அல்லாஹ்வின் மீதே தெரியாத விஷயங்களில் பொய் சொல்லுகிறீர்களா என்று கேட்குமாறு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உத்தரவிட்டார். செல்லுகிற பாதை தவறு என்று தெரிந்ததற்கு பின்னாலும் வாபஸ் பெறாமல் மேலும் மேலும் அதுவே அழகாக காட்டப்படுவது ஆபத்தானது. ஒரு பாவத்திலே பிடிவாதமாக தொடர்ந்தோம் என்றால் அல்லாஹ் கடைசியாய் வழங்குகிற மோசமான தண்டனை இந்த துனியாவில் என்னன்னா, அந்த பாவத்தை அழகாக காட்டிவிடுவார். ஒரு மது குடிப்பவனோ, விபச்சாரம் புரிபவனோ, திருடுபவனோ, ஏதோ ஒருவன் செய்கிற அசிங்கத்தை திரும்ப 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 செய்து கொண்டிருந்தால் இறைவன் உலகத்தில் தருகிற பெரிய தண்டனை அந்த செயலே அழகாக காட்டப்பட்டுவிடும். கடைசி வரைக்கும் அவன் திருந்த வாய்ப்பு இருக்காது. நிறைய படி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொண்டவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொண்டவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கொண்டவர்கள், இவங்கெல்லாம் யார்? எல்லாம் முஸ்லிம் பெயர் தாங்கிகள் தான். பின்ன என்ன? கருத்தை புரிந்து கொள்வதிலே கோளாறு. உமரை போல் தீயவர் உலகத்தில் இல்லை என்று முடிவெடுக்கிறார். இது மாபெரும் தவறு. ஆனால் தவறு என்று அவன் தன்னை திருத்திக் கொள்ள அவகாசம் இல்லாத அளவுக்கு போய்விட்டான். அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றவன் அதைத்தான் சொன்னான், உன்னை கொல்லுவதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். ஆனால் அவ்வளவு இபாதத்து செய்வான் அந்த மனிதன். அலைஹி அஸரு தாஆத் என்று வருகிறது, வழிபாட்டின் அடையாளம் நிறைய அவன் மீது தெரிந்தது. அவன் தான் கொலை செய்கிறான். அப்துல் ரஹ்மானில் முல்ஜிம்னு பேர், அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்தது. கொலை செய்வதற்கென்று ஊர்கடந்து போய் வாழ் வாங்குகிறார். மிக கம்பீரமான வாழ். எவ்வளவு தயார் செய்தான் அது! மக்கள் கூடும் இடத்திலெல்லாம் போய் காட்டுவான், நான் வாங்கிய வாள் என்பான். யாரை கொலை செய்ய என்று சொல்லவில்லை, நான் வாங்கிய வாள்.
பார்த்துவிட்டு ஏதாவது குறை சொல்லுவார்கள் மக்கள். இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், உடனடியாக சரி செய்வான். வேறு ஒரு கூட்டத்தில் போய் காட்டுவான், இது நான் வாங்கிய வாழ். அவர்கள் ஒரு குறை சொல்லுவார், அதை சரி செய்வான். எல்லாரிடத்திலேயும் குறையில்லாத வாழ் என்று எடுத்ததற்கு பிறகு 40 நாட்கள் விஷத்திலே போடுகிறார். மிகவும் கடுமையான இரும்பு எப்போதும் ஊற போடுகிற விஷத்திலே இருந்து விஷத்தை ஈர்த்து கொள்ளும். 40 நாள் ஊறிய வாள் விஷத்தை எல்லாம் ஈர்த்து கொண்டதற்கு பிறகு 40வது நாள் வாளை எடுத்துக்கொண்டு வருகிறான். அது ஒரு புனித ரமதானுடைய நேரம். சகரை முடித்துவிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிற அலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்குள்ளே நுழைகிற இடத்தில் வெட்டுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகவில்லை, காயம் கடுமையாக இருந்தது, குற்றுயிராக இருக்கிறார்கள். உடனடியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். கொண்டு வரப்பட்டு அவர்கள் ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள். என்னை வெட்டியவனையும் கொண்டு வாருங்கள் என்றார்கள். எந்த அளவிற்கு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள் என்றால், எப்போதும் வணக்கம் புரியக்கூடிய வணக்கசாலி, கொள்கையிலே அவன் எடுத்த முடிவு தவறு, ஆனால் அந்த தவறு அவனுக்கு சரி என்று உறுதியாக காட்டப்பட்டு விட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹுவை விட யாரும் மோசமில்லை என்று முடிவு செய்கிறான். அப்துல் ரஹ்மான் முல்ஜிம் அவரை கொண்டு வரப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், மா ஹமலக அன் தக்துலனி, என்னை கொல்லுவதற்கு என்ன காரணம்? எதனால என்னை கொன்றாய், கொல்லுவதற்கு முயற்சித்தாய்? அவனுக்கு எவ்வளவு தூரம் ஒரு பாவச் செயல் அழகாக காட்டப்பட்டது என்பதற்கு இது ஆதாரம். அவன் சொன்ன வார்த்தை ஆரம்பத்திலிருந்து சொன்னான், வாழ் வாங்கினேன், எல்லாரிடமும் காட்டி குறைகளை சரி செய்தேன், விஷத்திலே ஊற போட்டேன், நாள் கணக்கு வைத்து 40வது நாள் எடுத்தேன், உங்களை கொல்லுவதற்கென்று எடுத்துக் கொண்டு வந்தேன். தஅவுத்துல்லாஹ 40 சபாஹன் அன் யக்துல அன் அக்துல பிஹி ஷர்ரல் ஹல்க். நான் 40 தினம் சுபுகிலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன், இந்த வாளால் உலகத்திலேயே மோசமாக பிறவி ஒருவரை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து உன்னை கொன்றேன். இவன் முஸ்லிம், இவன் அப்துல் ரஹ்மான் முல்ஜிம், இவன் வணக்கசாலி. ஒரு கருத்து ஆரம்பத்தில் இருந்து திணிக்கப்பட்டு விட்டது. அந்த கருத்திலே இருந்து திருப்புவதற்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசி வரை அலங்காரமாக காட்டப்பட்டது. நான் சொல்லுவது அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, உமரை கொண்டவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொண்டவர்கள் எல்லாமே இந்த வரிசைதான். ஒரு விஷயம் மனசிலே இருக்கிற போது நடுநிலையோடு மாத்திரம்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே முற்றி போகிற போது உச்சகட்டமாக எந்த அளவிற்கு வந்தது என்றால், இவரை விட உலகத்தில் மோசமானவன் யாரும் இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அரசவையில் அதிபர் என்கிற முறையில் ஜனாதிபதியாக இருக்கிற அவர்கள் உத்தரவும் போட்டுவிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு உத்தரவு போட்டு விட்டார்கள். அதுக்கு பிறகு இவனை பார்த்து சொன்னார்கள், நீ கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான், அதே வாளால் இப்போது உனக்கு மரண தண்டனை, நீ உலகத்தில் மோசமான பிறகு. அதே அவன் துஆ கபூல் ஆகிறது. ஷர்ரல் ஹல்க், உலகத்தின் மிக மோசமான பிறவியை இந்த வாளால் கொல்லப்பட வேண்டும். அது நடக்கிறது இப்போது. இன்னமும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாளுக்கு இலக்கான அவர்கள் இன்னும் வஃபாத்தாகவில்லை. இப்போது இவர் வெட்டப்பட்ட உடனே அவன் வஃபாத்தாகிறான். ஷர்ரல் ஹல்க், ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை உள்ள வைத்துக் கொண்டு அதுதான் சரி என்று பின்னாலே திரும்பி பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் முன்னாலே போகக்கூடாது. அதனால் தான் அருணாயகம் சொல்லுவார்கள், எந்த பிரியமும் நடுநிலையோடு இருக்கட்டும், எந்த பகையும் நடுநிலையோடு இருக்கட்டும். காரணம், அவைகளில் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை, நான் பிடித்த கருத்தில், நான் பிடித்த கொள்கையில், நான் கொண்டிருக்கிற லட்சியத்தில் என்னோடது மட்டுமே சரியானது என்கிற போக்கு இருக்குது அல்லவா, ஆபத்தான பயணம். சமயங்களில் கடைசி வரை அதுவே அழகாக தெரியும், அழிந்து போகவும் காரணமாக. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா கொலை செய்யப்பட்ட சஹாபாக்கள் எல்லாரையும் பார்த்தால் எதிரிலே இருப்பவர்கள் எப்படி கொண்டார்கள் என்று பார்த்தால் அவர்கள் கருத்தில் அவர்கள் பின்னாலே திரும்பவே முடியல. கொலை செய்யப்படுகிற கடைசி வினாடியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேசினார்கள். மாடியில ஒரு மெத்தையில நின்று கொண்டு பேசினார்கள், என்னையா கொல்ல போகிறீர்கள்? ஆமா, மதீனாவிலே இருக்கிற மக்களுக்கெல்லாம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்கிற போது நாயகம் ஒரு கிணற்றை காட்டி, இந்த கிணற்றை விலைக்கு வாங்கி யாராவது முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்யுங்கள், குடிதண்ணீர் பஞ்சம் போகட்டும் என்று கேட்டபோது, நான் வாங்கி கொடுத்த அந்த கிணறு இதோ அங்கே இருக்கிறது,
அங்கு போய் நான் தண்ணீர் குடிக்க அனுமதி உண்டா? அனுமதி இல்லை, நகர்ந்தால் கொள்ளுவோம். கீழே ஒரு கூட்டம், காபிர்கள்லாம் கிடையாது, அவங்களாம் வெளியாளுகள்லாம் கிடையாது. கருத்து ரீதியாக ஏற்படுகிற மோதல்களில் வெறித்தனம் எந்த அளவுக்கு போகுதுன்னா, இது மட்டும் சரி, அது திரும்ப 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 அலங்காரமாக்கப்படுகிறது. இல்லை என்று சொன்னவுடன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து கேட்டார்கள், மஸ்ஜிதுன் நபவியில இடம் பத்தலன்னு ஒண்ணு, பக்கத்தில் இருக்கிற இடத்தை வாங்கி யாராவது வக்ஃப் செய்தால் பள்ளிவாசலை விஸ்தீர்ணப்படுத்தலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்ட போது, எனது சொந்த பணத்தில் நான் இடம் வாங்கி மஸ்ஜிது நபவியை விஸ்தரிப்பதற்கு கொடுத்தேன். அந்த பள்ளியில் இப்போது நான் இறங்கி 2 ரக்காஅத்து தொழுவதற்கு அனுமதிக்க மாட்டீர்களா? அனுமதி கிடையாது என்றார். கீழே இருந்தவர்கள் அந்த இடம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வக்ஃப் செய்த இடம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி கொடுத்த கிணறு, அனுமதி இல்லை என்றார்கள். மூணாவது சொன்னார்கள், ஜெய்சுல் உஸ்ரா, மிக கஷ்டமான போர் என்று ஒரு போரை அறிவிப்பு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கின் போது யாரிடத்திலும் இல்லாத நேரத்தில் நிதி கேட்டார்கள். பெரிய நிதி தேவைப்பட்டது. நான் என்னுடைய சொந்த வணிகத்தில் ஈட்டிய லாபத்திலே இருந்து நான் பெருந்தொகை கொடுத்தேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கொலை செய்யாமல் தப்பிக்கப்படுவதற்கு என்னென்ன பேச வேண்டுமோ இரக்கத்தை இறக்கி கொண்டு வரும் அத்தனை வார்த்தையும் சொல்லுகிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதற்கும் அவர்கள் முடியாது என்று சொன்ன போது 4வதாய் சொன்னார்கள், சரி உங்களுக்கு இந்த வரலாறாவது தெரியுமா? நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் உமர் நாங்கள் எல்லாம் ஒரு மலையிலே நின்றிருந்த போது மலை ஆடியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலையே நீ ஆடாதே, உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்று நாயகம் சொன்ன போது மலை அமைதியாகிவிட்டது, தன் ஆட்டத்தை நிறுத்தி கொண்டது. அந்த வரலாறாவது தெரியுமா? தெரியும், ஆனால் உன்னை கொள்ளுவோம். கடைசி வரை ஒரு இறுக்கமான பிடிவாதம் ஒரு கட்டத்தில் எந்த அளவிற்கு வெறித்தனமாக போகிறது என்றால், நான் சார்ந்திருக்கிற விஷயம் மட்டும்தான் அழகானது, பூமியில இருக்கிற எல்லாம் அசிங்கமானது. இந்த தோற்றம் ரொம்ப தவறான தோற்றம். கடைசியால் இந்த நாளையும் சொல்லி முடிக்கிற போது கீழிருந்து அம்பு எய்தி கொன்று முடித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கான முந்தைய பின்னணி நிறைய இப்படி பார்த்தால் கருத்து வேறுபாடு என்று கொள்ளுகிறார்கள். ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு போகுதுன்னா, கருத்து வேறுபாட்டில் நான் இருப்பது மட்டும் அழகானது, எல்லாம் அசிங்கமானது. இது என்ன ஆகுதுன்னா, அல்லாஹ் கொஞ்சம் ஓவராக போகிற போது இறைவன் தர தண்டனை என்ன தெரியுமா? அதை திரும்ப திரும்ப அழகா காட்டிடுவான், அழகாகவே காட்டுவான். கடைசி வரை அழகாகவே அவங்க நினைச்சுக்குவாங்க நாம் மட்டும் தான் சரியாக இருக்கிறோம். இது ஒரு ஆபத்தான பெயர். துன்யாவிலையும் சரி, இது கொள்கை கருத்து வேறுபாட்டுக்காக சொல்லல, எல்லா விஷயத்திலையும் துன்யாவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். ஸுய்யின லில்லதீன கஃபருல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு அலங்காரம் தான், அசிங்கம், ஆனால் அழகாக தெரிகிறது. நீ ஆழமாக போக போக என்ன ஆகும்னா, துன்யா அழகாக தெரிந்து கொண்டே போகும், நீ போக வேண்டிய பாதையை மறந்து விடுவாய். இது எல்லாத்திலையும் இருக்க. இன்னைக்கு யாராவது ஆண் பெண் காதலிக்கக்கூடிய இளைஞர்களை, வாலிப பெண்களை தானே பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அவன் திருந்தவில்லை. அவன் இருப்பதில் திரும்ப திரும்ப அழகாக காட்டப்படுகிறது. அந்த ஸ்டெப்லயே போறான். பெற்றோர் தேவையில்லை, தீன் தேவையில்லை, உறவு தேவையில்லை, அவன் ஒருத்தி தேவை. கண்ணில் ஒரு அசிங்கம் அழகாக காட்டப்படுகிறது. துன்யாவின் எல்லா செயல்பாடும் அப்படித்தான். அசிங்கம் அழகாக காட்டப்படுகிறது. இதில் ஆபத்து என்னவென்றால், அழகாக காட்டப்படக்கூடியவன் எந்த காலத்திலும் திரும்ப வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிற நிலையில் எதையும் நடுநிலையோடு அணுக வேண்டும். அது உலகத்தின் பற்றாக இருந்தாலும், யாராவது ஆண்களை பெண்களை எந்த யார் மீது பாசம் பிரியமாக இருந்தாலும், யாரை நேசித்தாலும் ஒரு அளவோடு நேசி, யாரை பகைத்தாலும் ஒரு அளவோடு பகைத்துக்கொள். இனி இது போன்ற காதல் சமாச்சாரமோ உலக வாழ்க்கை அதனுடைய மோகமோ இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக இன்றைக்கு நம்மிடையே இருக்கிற கருத்து வேறுபாடுகள். எல்லாரும் ஒவ்வொரு கொள்கையில் இருக்காங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கொள்கை. கொள்கை இல்லாம யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆளுக்கு ஒரு கொள்கை. ஆனா என்ன ஆபத்து தெரியுமா? அதில் சில நேரம் வரட்டு பிடிவாதமாகிற போது
இறைவன் உலகத்திலே ஷைத்தானிலிருந்து, ஃபிரௌனிலே இருந்து, அபூஜஹலிலே இருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எதிர்ப்பாளர்கள்ல இருந்து, சஹாபாக்களை கொன்றவர்களிலிருந்து ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் நடந்தது என்னன்னா, இருக்கிற ஸ்டேஜையே அல்லாஹ் அழகா காட்டிடுவான். இதுதான் அழகு, இதுதான் அழகு, இதுதான் அழகு என்று போவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அக்ஸரினா காலா, மறுமைக்கு வந்த பிறகுதான் அத்தனையும் நஷ்டமாகி போய்விட்டதே என்பதை உணர்வார்கள். எதையும் திரும்பி பார்ப்பதற்கு, போவதற்கு ஒரு வாய்ப்புள்ள நிலையில் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். அழகாக காட்டுவது என்பது ஆபத்தான பயணம். அல்லாஹ் சில நேரம் கொள்கையெல்லாம் கூட பரவாயில்லை, பாவம் அதிகமாக செய்பவர்களுக்கு ஒரு கட்டத்தில் இறைவன் தருகிற தண்டனை, அந்த பாவத்தை அழகாக காட்டுவான். ஒரு முறை செய்கிற போது பதறி போய் செய்பவன், 2-3 முறை செய்யும் போது தனிமையிலே போய் அழுகுபவன், இப்படி நாம் அல்லாஹ்வுக்கு தப்பு பண்றமே என்று நினைப்பவன், 2 முறை 3 முறை. ஆனால் திரும்ப 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 போகிற போது ஒரு கட்டம் வரும், அவன் இருக்கிற அந்த செயல், அந்த ஸ்டேஜ் தான் அழகு என்கிற முடிவுக்கு வந்து விடுவான். இன்னைக்கு உலகம் அப்படி நிறைய குற்றங்களை அழகு என்று வருகிறது. மார்க்கம் தடுத்திருக்கின்ற மானக்கேடான அசிங்கமெல்லாம் அழகாக வருகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒரு முஸ்லிமின் பார்வை இறைவன் தடுத்ததெல்லாம் அசிங்கமாக இருக்க வேண்டும். புரியலன்னாலும் பரவாயில்ல, இறைவன் அனுமதித்தது ஹலாலானது மட்டும்தான் அழகாக இருக்க வேண்டும். அந்த அழகு புரியலன்னாலும் பரவாயில்ல. அல்லாஹ் அனுமதித்தது மட்டும்தான் அழகு, அல்லாஹ் தடுத்ததெல்லாம் அசிங்கம். போகிற போக்கில் யாரும் யாரோடும் சேர்ந்து கொள்வதை, திருமணம் செய்யாமலேயே சேர்ந்து கொள்வதை, ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு முன்போ பின்போ அத்துமீறி பழகுவதை, கள்ள உறவுகளை அவரவர்கள் சேர்ந்து எப்படியும் கூத்தளிக்கலாம் என்பதை, ஆணோடு ஆண் சேருவதை, பெண்ணோடு பெண் சேருவதை, உலகத்தில் பாலியல் ரீதியாக எத்தனை மோசமான வக்கர புத்தி இருக்குமோ அத்தனையும் அசிங்கமாக அல்ல, பல நாடுகளில் அழகு என்கிற இடத்தை அடைந்து வருகிறது. ஆனால் எந்த காலத்திலையும் இறைவன் தடுத்த அசிங்கம் அசிங்கம்தான். உலகமே அதை தூக்கி வைத்து அழகு என்று சொன்னாலும் சரி. அதே போல இறைவன் அனுமதித்திருக்கிற ஹலாலுகள், அது ஏதாவது இறைச்சி சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணங்களில் பலதாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தில் அனுமதித்த அத்தனையும் அழகு. பல பேர் அதை அசிங்கமாக்க முயற்சித்தாலும் அதுதான் அழகு. முயற்சிக்க வேண்டும். எந்த நேரத்திலும் பாவம் அலங்காரமாக காட்டப்படுகிற துர்பாக்கிய நிலைக்கு மட்டும் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சரியானதை மட்டும் நமக்கு அழகாக காட்டுவானாக. ஆபத்தானவைகள், அசிங்கமானவைகள், அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்டவைகள், மானக்கேடானவைகள், ஆபாசங்கள், இவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு அசிங்கமாகவே நம்முடைய வஃபாத் வரைக்கும் காட்டித் தருவானாக. நம்முடைய அமல்களை சீராக்கி மறுமையிலே நற்கூலி பெறும் நன்மக்களாய் இறைவன் ஆக்கி வருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.